Kingmakers IAS Academy. For UPSC and TNPSC admissions, call 9442277273. இதை இன்னும் டீகோட் பண்ண பார்ப்போம். இது ஒரு டிப்ளமேட்டிக் லாங்குவேஜ்ல இருக்கு. இதோடைய இம்ப்ளிகேஷன் என்ன அப்படிங்கறத நமக்கு டீகோட் பண்றதுக்காக ஓய்வு பெற்ற இந்திய ராஜதந்திரி திரு நடராஜன் IFS அவர்கள் இருக்கிறார்கள். திரு நடராஜன் அவர்கள் இருக்கிறாங்க. சார், இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இருந்து நமக்கான முக்கியமான டேக்அவே ஒப்பந்தம் எட்டப்படலை அப்படின்னு. இதோடைய இம்ப்ளிகேஷன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது மேற்கொண்டு டாக்ஸ் தொடர்றதுக்கான சூழல் இருக்கா, இல்ல இது முடிஞ்சு போச்சு மீண்டும் தாக்குதல் தான், டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியை எடுப்பார்னு புரிந்து கொள்வதா? அதாவது இந்த பாகிஸ்தான் இந்த பேச்சுவார்த்தை நடத்தி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் மத்தியில பேச்சுவார்த்தையை இஸ்லாமாபாத்ல நடத்தி வெற்றி பெற்றுவிடும் என்று நினைத்ததெல்லாம் அது நமக்கு இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இந்த ஒப்பந்தம் வெற்றியே ஆகாது என்று இந்தியாவில் கூட எதிர்கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் கூட நிறைய பேர் நினைச்சாங்க, ஏன் இந்தியா இந்த ஃபெசிலிட்டேட்டோ இல்லாட்டி மெடியேட்டிங் வேலையை ஏன் பார்க்கல என்று. ஆனா இந்தியாவுக்கும் தெரியும், ஏன்னா இது ஒரு ட்ரிக்கியான இஷ்யூ. அதாவது இப்ப பாகிஸ்தான் எதற்காக இந்த முயற்சி எடுத்தது என்றால் அவர்களுடைய சொந்த பயனுக்காக தான். இந்த போரை நிறுத்தணுங்கிறதெல்லாம் ஒரு வேஷம்னே நான் சொல்லுவேன். ஏன்னா அதாவது எப்படின்னா, பாகிஸ்தான் ஈரானும் பாகிஸ்தானும் காமன் பார்டர் இருக்கு, அவங்களுக்கு எல்லை கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டர் தூரத்துக்கு அவங்களுக்கு அந்த எல்லை இருக்கு. அவங்க ஈரான் கூட ஒரு நல்ல நட்பு இருக்குது. அதே மாதிரி தற்சமயம் அமெரிக்காவுக்கும் குறிப்பாக ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீருக்கும் அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்புக்கும் ஒரு நெருக்கமான நட்பு இருப்பதாக ஊடகங்கள்ல வருது. அத ஏற்கனவே நிறைய தடவை பிரசிடென்ட் ட்ரம்ப் சொல்றாரு, எனக்கு ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீரை ரொம்ப பிடித்தமான ஒரு ஃபீல்டு மார்ஷல் என்றெல்லாம் சொல்றார். அதுவும் ஒரு காரணம். அப்புறம் இது நம்ம என்ன சொல்றது, இஸ்ரேல் இந்த போரை ஆரம்பிச்சு வச்சது அமெரிக்காவும் இஸ்ரேல் தான் இப்போ ஈரானை தற்சமயத்துக்கு நிறுத்தி வச்சிருக்கு இந்த 2 வாரத்துக்கு. ஆனா லெபனான்ல அவங்க ஏற்கனவே இந்த மாதிரியான தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து நடத்துவாங்க. ஏன்னா இஸ்ரேலுக்கு ஹெஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் இவங்க 2 பேரும் தான் பெரிய எதிரிகள். அவங்க தான் தாக்குனது இஸ்ரேலை. அப்படி இருக்கும் பொழுது இஸ்ரேல் இதுல இந்த பேச்சுவார்த்தையில இல்லைன்னா அதுவே ஒரு அர்த்தமில்லாத பேச்சுவார்த்தை என்று தான் கருத வேண்டும். நீங்க ரொம்ப முக்கியமா சொன்னீங்க, இந்தியா அதனாலதான் இந்த நிலைப்பாடுகள்லாம் எடுக்கிறது இல்ல, புரோக்கர் பண்றது இல்ல, தலால் வேலை செய்யறது இல்லன்னு வெளியுறவுத்துறை அமைச்சரும் கூட சொன்னார். இத கத்தார் மாதிரியான நாடுகள், ஒமான் மாதிரியான நாடுகள் செஞ்சு கைய சூடுபட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் கத்தார்லாம் இல்லைங்க, நாங்க இந்த வேலைக்கே வரல அப்படின்னு அவங்க விலகி நின்னாங்க. ஆனா பாகிஸ்தான் யாராலையும் செய்ய முடியாததை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. பட் ஹேவ் they also not earned a bank of goodwill? Now I'm playing the devil's advocate. இன்னைக்கு JD1 சொல்லும்போது கூட இல்ல பாகிஸ்தான் எந்த குறையும் சொல்ல முடியாது, அவங்க எல்லா முயற்சிகளும் செஞ்சாங்க அப்படின்னு. வெற்றியோ தோல்வியோ அவங்க ஒரு குட்வில்லையும் இன்டர்நேஷனல் டிப்ளமசியில ஒரு சென்ட்ரல் ஃபேஸையும் பெற்றுடலையா? அதான் நான் சொல்ல வந்தேன். இது ஒரு சூழ்ச்சி மாதிரி பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சூழ்ச்சி. ஏன்னா கடந்த பல ஆண்டுகளாக நமக்கு தெரியும், உலகத்துக்கே தெரியும், பாகிஸ்தான் வாஸ் இன் டோட்டல் ஐசோலேஷன். இந்த மாதிரி ஒதுக்கப்பட்டதுனால முன் நம்ம நல்ல பேரு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுவும் ஒரு காரணம். அதே மாதிரி இப்போ நம்ம அமெரிக்காவுக்கு எந்த நாடுமே கிட்டத்தட்ட எந்த நாடுமே சப்போர்ட் பண்ணல. அது EU கண்ட்ரிஸா இருக்கட்டும், நேட்டோ கண்ட்ரிஸா இருக்கட்டும், வளைகுடா நாடுகள் பல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியல. ஏன்
நம்ம அண்டை நாடான ஸ்ரீலங்கா கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. அவங்க கேட்ட உதவிகளை நான் மறுத்து விட்டார்கள். அந்த மாதிரி இருக்கும் பொழுது, அதாவது பாகிஸ்தான் வந்துங்க ஒரு தீவிரவாத நாடு என்று எல்லாருக்கும் தெரியும். ஒரு தீவிரவாத நாடு இந்த மாதிரியான ஒரு சூப்பர் பவர் கண்ட்ரி அமெரிக்கா, அப்புறம் ஈரானும் ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரி வளைகுடாவுல. இந்த ரெண்டு நாட்டையும் தான் இஸ்லாமாபாத்ல கூப்பிட்டு ஒப்பந்தம் பேசி இந்த போரை நிறுத்திரும் அப்படின்னு நினைச்சதே அது அவங்களுடைய வேற ஒண்ணுமே கிடையாது. ஆமா. இப்ப இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு சார். அடுத்து என்ன? நீங்க சொல்றது போல இது பல மாதங்களாக நடந்திருக்கிறது. இந்த போர் 5 வார போர் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒமான் முயற்சியில பல மாதங்களா நடந்தது, பைடன் ஆட்சியில நடந்தது. அப்படிலாம் மாத கணக்குல ஏற்படாத ஒப்பந்தம் ஓவர் நைட் ஏற்பட்டுரும் அப்படிங்கிறது அதிசயம் தான். அந்த அதிசயம் நடக்கலைங்கிறத பார்க்கணும். வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த ஒப்பந்தம் நடக்கல, இந்த 15 நாட்களுக்குள்ளேயே இந்த சண்டை நிறுத்தம் முறிஞ்சு போர் தொடங்கிடுமா, இல்ல இன்னமும் கூட விண்டோ ஃபார் டிப்ளமசி இருக்கா? அது கரெக்ட். யா, there is a possibility for diplomatic discussion. அதாவது போர் நிறுத்தப்பட வேண்டும் என்பது உலகத்துல எல்லா நாடுகளுடைய விருப்பம். எந்த நாடும் சண்டை. இப்போ பிரசிடென்ட் ட்ரம்ப் எடுத்துக்கிட்டா, அவர் இந்த போரு தொடுத்தது தப்பா போச்சுன்னு தான் இப்ப உணர்ந்துகிட்டு இருப்பாரு. இந்த தோல்விக்கு அவரு அமெரிக்கா இதுல படும் தோல்விதான் அடைஞ்சிருக்கு. எப்படின்னா, அதாவது அவங்க வேணா சொல்லலாம், they attacked school, they killed school children, அப்புறம் மருத்துவமனை, அப்புறம் அதாவது பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பாலங்கள், இந்த மாதிரி இதை தகர்த்து உடைச்சி வேணும்னா அமெரிக்கா கிளைம் பண்ணலாம், நாங்க இதுல பயங்கர வெற்றி பெற்றுட்டோன்னு. அது மட்டும் இல்லாமல் so many higher up political leaders were eliminated by both America and Israel. So இதுல இப்போ ட்ரம்ப்புக்கு தான் இந்த ஒப்பந்தம் தேவை. ஈரான் உங்களுக்கும் தெரியும், ஈரானுக்கு முதல்ல இருந்தே சொல்லிட்டு நான் இருக்கேன், நாங்க இந்த ஒப்பந்தத்துக்கு வர விருப்பமே இல்லைன்னுட்டு. இதுல அடிபட்டது அமெரிக்கா. அதனால ட்ரம்ப் திரும்பவும் முயற்சி செய்வார், எப்படியாவது இந்த போரை நிறுத்தி நம்ம பின் வாங்க வேண்டும், இன்னொரு வியட்நாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு தான் அவர் இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அதனாலதான் இந்த முயற்சி எடுத்தது. தெளிவுங்கிற நிலையில அவங்க இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் இன்சைட் சார். அடுத்து என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச். இது திரு நடராஜன் அவர்கள், ஓய்வு பெற்ற இந்திய ராஜதந்திரி. தேங்க்யூ வெரி மச் நேர்களே. இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிந்திருக்கிறது. திரு நடராஜன் அவர்கள் சொல்றார், இதனால தான் இந்தியா இந்த மாதிரியான புரோக்கர் வேலையை பார்க்கல, பாகிஸ்தான் எடுத்த இந்த முயற்சி அப்படிங்கிறது இட் வாஸ் பவுண்ட் டு ஃபெயில் ஃப்ரம் த வெரி பிகினிங் என்று சொல்கிறார். காரணம், அவர் சொன்னது போல பல மாதங்களாக எட்டப்படாத உடன்பாடு ஒரு இரவுல எப்படி எட்ட முடியும் அப்படிங்கிற கேள்விதான் உலகத்துக்கு இருந்தது. ஆனால் அந்த அதிசயமும் நடக்கவில்லை அப்படிங்கறத பார்க்கின்றோம். அடுத்து என்னங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions call 9444227273.